ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று ஆவணி மூல நன்னாள். இந்த நன்னாளிலே மதுரையிலே குடிகொண்டிருக்கும் சுந்தரேசப் பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது. பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வென்பது சிவபெருமானது 64 திருவிளையாடல்களை விளக்கும் திருவிளையாடல் புராண நூலின் 63வது படலத்தில் அமைந்துள்ளது. ஒரு முறை மதுரை வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து பல கரைகளை உடைத்து கொண்டு நீர் பாய்ந்தது. அப்போது வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த மதுரையை ஆளும் பாண்டிய மன்னன் ஊரில் இருக்கும் அனைவருக்கும் கரையை அடைக்கும் பணியை தந்தான். அதை மேற்பார்வையிட அதிகாரிகள் மூலம் ஊரில் இருப்பவர்கள் கரையின் அளவினை நிர்ணயம் செய்தார்கள். அந்த ஊரிலே வந்தி என்னும் மூதாட்டி வாழ்ந்து வந்தாள். அவர் பிட்டினை விற்று பிழைத்து வருபவள். அவளுக்கு வயது மூப்பின் காரணமாக வைகை கரையை அடைக்கும் பெரும்பணியை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது இறைவன் ஒரு சிறுவனாக, அதாவது பாலசுந்தரேசன் என்ற பெயரிலே வந்து வந்திப்பாட்டுக்கு பதிலாக ஆற்றில் கரையை அடைப்பதாக ஒப்புக்கொண்டான். அதற்கு கூலியாக உடைந்த பிட்டினை தருவதாக வந்திப்பாட்டியும் ஒப்புக்கொண்டாள். மேலும் சிறுவனாக வந்த இறைவன் மூதாட்டியிடம் பிட்டினை வாங்கி சாப்பிடுவதும் அது தீரும் வரை ஆடி பாடுவதுமாக இருந்தான். அதனால் வந்தி மூதாட்டிக்குரிய இடத்தில் மட்டும் கரை கட்டப்படாமல் இருந்தது. மேல் அதிகாரிகள் அதனை விசாரித்து கொண்டு இருக்கையிலே பாண்டிய மன்னன் அங்கு வந்துவிட்டார். அவரிடம் மேலதிகாரிகள் கூலியை பெற்றுக்கொண்டு சிறுவன் வேலை செய்யாமல் உறங்கிக் கொண்டுள்ளான் என புகார் செய்தனர். உடனே பாண்டிய மன்னன் உறங்கிக் கொண்டிருக்கும் சிறுவனான பாலசுந்தரேசன் முதுகில் பிரம்பால் ஓங்கி அடித்த அக்கணமே அந்த பிரம்படி எல்லா உயிர்கள் மேலும், அதாவது அடித்த பாண்டியன் மன்னன் மற்றும் அதிகாரிகள் முதுகிலும் அந்த பிரம்படி வலிக்கச் செய்தது. மேலும் இறைவன் ஒரு கூடையில் மட்டும் மண் சுமந்து கரையை அடைக்க அனைத்து கரைகளும் அடைக்கப் பெற்று வைகை நதி வெள்ளம் கட்டுக்குள் வந்தது. இறைவன் மறைந்தார். மூதாட்டி வந்தியை சிவகணங்கள் வந்து அழைத்துச் சென்ற நிகழ்வானது இன்றும் 11 நாட்கள் விழாவாக மதுரையிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வை மாணிக்கவாசகப் பெருமான் பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்ட கோபால் முத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய் என்கிறார். இந்த நன்னாளிலே சிவன் கோயில்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.